ஆக்சுவலாக இந்த கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணது எனக்கு ஒரு பெரிய மிராக்கிள். ஏன்னா எப்பயுமே சார் கிளாஸ் போடும்போதெல்லாம் நான் ஒரு ஏக்கத்தோட தான் பார்ப்பேன். சென்னையில் கிளாஸ் போடும்போதெல்லாம் அது பத்து நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே மட்டும்தான் ஹாலிடே. ஆனால் சார் யூஸ்வலாக போடும்போது ஃபஸ்ட்டு சாட்டர்டே தேர்டு தான் போடுவாங்க. ஒரு டைம் கூட என்னால் அட்டன் பண்ணவே முடிஞ்சதில்லை. அதுவும் நான் வேலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த பிறகு சென்னை போய் அட்டன் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. ஆனால் பை காட்ஸ் கிரேஸு அது என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அதுவும் ஃபோர்த் சாட்டர்டே எனக்கு எவ்வளோ வேலை இருந்தது, எல்லாமே ஓகே. ஆனால் அந்த வேலையெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்லலை, அதுவே போயிடுச்சு. நான் கிளாஸ் அட்டன் பண்ணணுன்றது மட்டும்தான் என் தாட்டு. அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். அதே மாதிரி நீங்கள் இந்த 2 நாள் சொல்கிறீங்க இல்லையா, ஆக்சுவலாக எனக்கு இன்னும் நான் வந்து ஸ்கூல் காலேஜில் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு எனக்கு தோன்றதே இல்லை. எனக்கு நாளைக்கு வரமாட்டோமா அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது. நாளைக்கும் வரமாட்டோமா, உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோமா, எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு. அடுத்து சாரோட ஃப்ரீக்வன்சி ஹீலிங் நான் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டிசம்பர் 2023 நினைக்கிறேன் கண்ணாடி போட்டிருந்தேன். அப்போ தான் திடீர்னு பவர் ஏதோ வந்துச்சு. இவங்க பார்கவின்னு ஒரு மேடம் இருக்காங்க சென்னையில். சாரோட இது ஹீலிங் பற்றி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஹீலிங் சொன்னாங்க, அப்புறம் ஐ ஹீலிங் சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கைலாம் இல்லை. சரி ஓகே நான் மேடம் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் நம்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜென்ரல் ஹீலிங் போச்சு, ஐ ஹீலிங் கரெக்டாக 1 இயர். அடுத்த டிசம்பர் கண்ணாடி போட்டால் தலைவலிக்குது. கண்ணாடி கைக்கு அந்த டாக்டருக்கு ஆச்சரியம், எப்படி நீங்கள் கண்ணாடி கைக்குனீங்க? நான் சொன்னாலே யாருக்கும் அது ஃபீல் ஆகாது, பட் நானே அதை ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ ஹீலிங். அடுத்தது எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி ஹீலிங் எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு. ஒரே ஒரு ஃபோன் ஜெய்சாய் சாருக்கு தான் ஃபோன் பண்ணேன். சாருக்கு தெரியுமா ஞாபகம் இல்லை. அவர் வந்து இந்த கோவிட் டைமில் அந்த இதெல்லாம் நான் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகணும். நான் பாண்டிச்சேரி இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவர் யாராவது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். அவருக்கு பல்ஸ் குறைஞ்சிட்டே இருந்தது. நான் இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்குள்ளே யார் கால் பண்ணால் கோவிட் டைமில் யார் வந்து எங்கள் அப்பா கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. சாருக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன். சரி இது மாதிரி பல்ஸ் ரேட்டு குறைஞ்சிட்டே இருக்கான், அங்கே உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க, ஆனால் யாருமே அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. 108 ஆம்புலன்ஸில் யாருமே அட்மிட் பண்ணல. ஏன்னா கூட யாராவது வந்து கண்டிப்பாக சைன் பண்ணணும், பல்ஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்றாங்க. ஆனால் சாருக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அட்மிட் பண்ணிட்டாங்க, பல்ஸ் ரேட் ஏறிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்னும் நல்லா இருக்காருப்பா. இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ஃப்ளவர் மெடிசனும் அதே மாதிரி தான். இந்த பீச்சு எங்கள் அம்மாவோட ஜஸ்ட் சேம் டிட்டோ கேரக்டர். எனக்கு சொன்னது, ஏன் நீங்கள் ஒரு பீச் கிட்ட மாட்டிருக்கீங்க, நான் எங்கள் அம்மாட்ட மாட்டி தான் இருக்கேன். இதே தான் எங்கள் அப்பாவும். எங்கள் அம்மாவை எடுக்க சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு இதில் தான் எதுலேயும் நம்பிக்கை இல்லை, அவங்க எடுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆக்சுவலாக சண்டை பிரச்சனை எல்லாம் வரும். எங்கள் அப்பா பீச் எடுத்தாரு. 2 பேரும் ஆக்சுவலாக கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, பட் எல்லாருமே இப்போ ஹாப்பியாக இருக்கும். பீச் எடுத்ததுனால எல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் ஹாப்பியாக தான் இருக்கும். அதனால 1 2 இல்லை சார், எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. எனக்கு வந்து எல்லாமே லைஃப்ல கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். இன்னும் நல்ல நிறைய விஷயம் கிடைக்கும். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.